நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 3 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது 3ஆம் இடத்தில் கடகத்தில் இருக்கிறார். கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. ராசிநாதன் முயற்சி ஸ்தானத்தில் இருப்பதால் எடுக்கின்ற முயற்சிகள் இந்த ரிஷப ராசிக்கு இந்த வாரம் வெற்றி அடையும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு தேவையான கம்ப்யூட்டர், லேப்டாப், பெண்களுக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஆடைகள், ஆபரணங்கள்லாம் தங்க நகை, வெள்ளி பாத்திரங்கள் போன்றவை வாங்கி தரக்கூடிய ஒரு அமைப்பு. மற்றபடி 2ஆம் இடத்து அதிபதி புதன் 4ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். நல்ல பணவரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி உங்களுக்கு 4ஆம் இடம் மாத்திருஸ்தானம் குரு பார்வையில் இருப்பது என்பது மிக மிக சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். மற்றபடி சொத்துக்கள் விற்பது, வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். வீடு வாங்க, மனை வாங்க, வீடு கட்ட, ஃப்ளாட் வாங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். சூரியனை குரு பார்க்கிறது. அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். அதே நேரத்தில் அரசியல்வாதிகள் தங்களுடைய மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள். சூரியன் புதன் சேர்க்கை கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், பள்ளிக்கூடங்கள், இன்ஸ்டியூஷன், டீம்டு யூனிவர்சிட்டி, ஸ்கூல்ஸ், காலேஜஸ் இதெல்லாம் நல்ல அற்புதமாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். உங்கள் பள்ளி நல்ல பள்ளி, சிறந்த பள்ளி அப்படின்ற ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். பள்ளியில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் பேரு புகழ், நல்லாசிரியர் விருது கிடைக்கும். பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க. உயர்கல்விக்காக படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்ல கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். மற்றபடி வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு மிக சிறப்பாக சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறந்த காலம். சூரியன் குரு பார்வை பெற்று 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது அரசு சம்பந்தப்பட்ட நிறுவனங்களில், அதாவது கவர்மெண்ட்டுக்காக நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க, வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அரசு சார்ந்த அரசு வங்கிகள் போன்றவற்றில் நீங்கள் ஒரு காரியம் சாதிக்க போகிறீங்க, கண்டிப்பாக சாதிக்க முடியும். லோன் ஃபெசிலிட்டிஸ் எதிர்பார்க்குறீங்க, லோன் கிடைக்கும். மற்றபடி மிகவும் அரசு ஊழியர்களுக்கு அனுகூலங்கள் கிடைக்கும். அனுகூலங்கள் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட். நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்லா அபிவிருத்தியாகும். மற்றபடி உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி 4இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கிய குறைவு அல்லது ஒரு பின்னடைவு ஏற்பட்டு அது பிறகு சரியாகும். பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அதுக்கப்புறம் அது சரியாகக்கூடிய ஒரு நிலை. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் அனுகிரகத்தாலும் உங்களுக்கு இந்த வாரம் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்.
6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. பாருங்கள், சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார், நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீங்க. 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், நல்ல ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல தகவல் வரும், தாராளமாக செல்லலாம். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த 4ஆம் இடம் சூரியன் புதன் சேர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். நல்ல படிப்பில் இன்வால்மெண்ட்டாக படிக்கக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்து அதிபதி 3இல் அமர்ந்திருக்கிறார். அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அனுசரித்து போகக்கூடிய ஒரு நிலை. மற்றபடி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரும். வீட்டில் வயசானவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்தில் இருப்பது போல பலன் கிடைக்கும். அதனால் அஷ்டமத்து சனி நடந்தால் என்ன பண்ணுமோ அந்த மாதிரி சில பிரச்சனைகளை சனி பகவான் கொண்டு வருவார். எச்சரிக்கையோடு இருங்கள். சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணுங்கள். மற்றபடி தொழிலில் அதிக சிரத்தையோடு உழைக்க வேண்டியிருக்கும், இன்வால்மெண்ட்டோடு உழைக்க வேண்டியிருக்கும். சதா பிஸியாக தான் இருக்கேன், ரொம்ப இன்வால்மெண்ட்டாக தான் இருக்கேன், ஆனாலும் தொழில் சரியாக போகலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும். இருந்த போதிலும் சூரியனுடைய பார்வையால் ஓரளவுக்கு உழைத்த உழைப்புக்கு ஏற்ற ஒரு ஊதியம் கண்டிப்பாக கிடைக்கும். இன்புட்டுக்கு தகுந்த அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போங்க, நல்லதே நடக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். இந்த ரிஷப ராசிக்கு 29, 30, 31 ஆகஸ்ட் சந்திராஷ்டம தேதி இந்த 3 நாள் வர இருப்பதால் இந்த ரிஷப ராசி அன்பர்கள் இந்த 3 நாளும் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். ரிஷப ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.